ஹிட்லரை இன்னும் காணுமே. வானத்துல சந்திரன் கூட தெரிஞ்சிரும் போல இருக்கு. ஆனா இவரு கண்ணு கெட்டுற வரைக்கும் தெரியலையே. ஹிட்லருக்காக நான் காத்திருக்கணுமா? அவர் வந்து ஊட்டி விட்டாதான் சாப்பிடணுமா? எல்லாம் கால கொடுமை. இதெல்லாம் ஜெயம்மாக்காக தான் நான் செய்யறேன். என்னால முடியாதுன்னு சவால் விட்ட மருமகளுங்க மூஞ்சில கரிய பூசறதுக்கு தான் இப்படி காத்துட்டு இருக்கேன். இல்லனா எல்லாத்தையும் தூக்கி போட்டு நிம்மதியா சாப்பிட்டு தூங்கிருப்பேன். இதெல்லாம் ஒரு கல்யாணம். ஹிட்லர் என் புருஷன். இந்த அவதார புருஷனுக்கு நான் விரதம் இருக்கேன். இதுக்கெல்லாம் எப்பதான் விடுவு காலம் பொறுக்குமோ? ஐயோ, மயக்கம் வருதே. கை வேற வலிக்குது. நான் விரதம் இருக்கிறது தெரிஞ்சும் இந்த ஹிட்லர் வேணும்னே வராம இருந்து என்ன கொல்ல பாக்குறாரு. இவரெல்லாம் மனுஷனே கிடையாது. ஐயோ, தலை சுத்துதே. கண்ணு வேற மங்களா தெரியுதே. இந்த மனுஷன் வர மாதிரியே தெரியல. ஐயோ, முதல்ல தலை சுத்துச்சு, இப்ப பூமியும் சேர்ந்து சுத்துதே. நான் எங்க இருக்கேன்? எனக்கு வானத்துல பறக்கிற மாதிரியே இருக்கு. நீ விழுறப்போ நான் இல்லனா நீ வானத்துல தான் பறந்துட்டு இருந்திருப்ப. நல்ல நகைச்சுவை உணர்வோட பேசுறீங்க. நீங்க யாரு? இந்த பக்கம் நான் போயிட்டு இருந்தேன். ஒரு குட்டிச்சு ஒரு விழ பாத்துச்சு. அதுக்குள்ள நான் வந்து அதை பிடிச்சிட்டேன். ஓ, அப்படியா? வானத்துல கரண்ட் போயிடுச்சா? ஒரே இருட்டா இருக்கு. ஏய் கேக்காரி, பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? ஏந்திரி. ஏய் ஏந்திரி. அப்படிதான், நல்லா ஆட்டுங்க. தூக்கம் சூப்பரா வருது. ஏந்திரிங்கறல. பிரதர் இருக்கியா நீ? பிரதர் இருக்கியா நீ? நீங்களா வந்துட்டீங்களா? இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? உங்க மனசுல கொஞ்சமாவது ஈரம் இருக்கா? நமக்காக ஒருத்தி விரதம் இருக்காளேங்கிற சென்ஸ் கொஞ்சம் கூட இல்லையா? காலையில இருந்து பசியோட எப்படி இருப்பாங்கிற யோசனையே வரலையா? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? என் விஷயத்துல மட்டும் உங்க மூளை ஆஃப் ஆயிடுமா? இப்ப மட்டும் எதுக்கு வந்தீங்க? உசுரோட இருக்காளா இல்லையான்னு பாக்க வந்தீங்களா? என் மேல ஈவ இருக்கும் காட்டாது. நீங்க என்ன ஏன் இப்படி புடிச்சிட்டு இருக்கீங்க? செத்தா சாப்பிட்டோன்னு விட்டுட்டு போக வேண்டியதானே? நீ சொல்றது கரெக்ட் தான் இல்ல? ஐயோ, என்னால கத்து கூட முடியலையே. எம்மா, ஐயோ, கத்த கூட தெம்பிலியே. என்ன திட்டுறதுக்கு மட்டும் உன்கிட்ட எனர்ஜி இருக்குல்ல? எனக்கு இப்ப அந்த எனர்ஜியும் போயிடுச்சு. இனிமே என்னால எந்திரிக்க கூட முடியாது. வீட்டுக்குள்ள வரணும்னா நத்த மாதிரி ஊர்ந்துதான் வரணும். என்ன அப்படியே உள்ள தூக்கிட்டு போக கூடாதா? ஹலோ 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 ஏஜே. ஹலோ பாஸ். ஹிட்லர். ஏய், நடிக்கிறியா? இவ்வளவு நம்பி அம்மா இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. பாரு எப்படி கவுத்து போட்டு கற்பாம்பூச்சி மாதிரி படுத்துட்டு இருக்கான்னு. இவளால ஒரு விஷயத்தையும் ஒழுங்கா செய்ய முடியாது. நான்
நான் செத்து போயிட்டேனா? யம தர்மராஜா எருமை மேல வந்து என்ன தூக்கிட்டு போறாரா? இல்ல, நான் தான் அந்த எருமையே தூக்கிட்டு போறேன். இப்ப நான் உன்னை தூக்கிட்டு போகணுமா இல்ல வளர்றது கேட்கணுமா? வாய மூடு. ஷபா ஆ? ஆ? ஐயோ உண்மைதான் உண்மைதான். ஐயோ 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 கடவுளே பகவானே உன் சக்தியை காட்டிட்டப்பா. என்னக்கா நடக்குது இங்க? அந்த கேக்குக்காரி இப்பதான் பிறந்திருக்கான். இனி அவன் நடந்து பழகுற வரைக்கும் ஏஜே இப்படிதான் அவளை தூக்கிட்டு போவாரு. அவ விஷயத்துல ஏஜே பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. ச்சே. என்னோட ஏஜேவோட மூடு மாறதுக்கு முன்னாடி அந்த பாயசத்தை கொண்டு கொடுத்து விரதத்தை முடிச்சிடணும். இருடி இதோ வந்துடுறேன். தலை சுத்தி கீழே விழுந்தது நல்லதா போச்சு. இல்லனா தன்னோட பெட்ல ஏஜே என்ன படுக்க வச்சிருப்பாரா? அவர் புத்தி மாறதுக்குள்ள பெட்ல நல்லா ஜாலியா புரண்டு படுப்போம். ஐயம்மா! ஐயோ என் இடுப்பு. ஆ! ஆ! என்ன இது பெட் சோஃபாவா மாறி இருக்கு? இந்த ஹிட்லர் ரெஸ்டாரண்ட்ல இட்லிய மினி இட்லியா மாத்தின மாதிரி பெரிய பெட்ட சின்ன சோஃபாவா மாத்திட்டாரோ? ஏய், என்ன விழுந்துட்டியா? நின்னுட்டு இருந்தாலும் கீழே விழுற, படுக்க வச்சாலும் கீழே விழுற. இப்போ தெரியுதா நான் ஏன் உன்னை தரையில படுக்க வைக்கிறேன்னு? லாஜிக்கா பேசுற. ஹலோ ஹிட்லர், உங்களுக்கு எல்லாம் மனிதாபிமானமே கிடையாதா? மயக்கத்துல இருக்கிற என்ன பெட்ல படுக்க வைக்காம சோஃபால படுக்க வச்சிருக்கீங்க. இப்ப பாருங்க, என் இடுப்புல அடிபட்டுருச்சு. நல்ல வேளை இதே தலையில அடிபட்டிருந்தா? தலையில அடிபட்டு உன் மூளைக்கு ஏதாவது ஆடுமோன்னு தானே பயப்படுற. கவலையே படாத, மூளை இருக்கிறவன் தான் இதுக்கெல்லாம் பயப்படணும். மூளை இல்லாதவள எதுக்கு ஏமாத்தி தாலி கட்டுனீங்க? இப்போ மயங்கி விழுந்தப்போ எதுக்கு என்ன இங்க கொண்டு வந்து படுக்க வச்சீங்க? யாரையும் ஏமாத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அதே மாதிரி சேதாரம் எல்லாமே திருப்பி உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்ல, அதுக்குதான் சோஃபால படுக்க வச்சேன். ரொம்ப தான் அக்கறை. அப்படி அக்கறை இருந்தா விரதம் இருந்து கஷ்டப்படுற என்ன இப்படி பட்னி போடுவீங்களா? உன்னை விரதம் இருக்கணும்னு யார் சொன்னா? உங்களுக்காக தான் இருக்கேன். பொட்டி நிறைய தங்கம் இருந்து சாவே இல்லாத கதையா? நல்லபடியா விரதம் இருந்தும் அத முடிக்க முடியாம கஷ்டப்படுறேன். அந்த பாயசத்தை கொஞ்சம் ஊட்டி விட்டா நான் உசுறு பொழைச்சுப்பேன். இப்ப என்ன, நீ வயிறு நிறைய சாப்பிடணும், நீ உசிரோட இருக்கணும், அதானே? அதே அதே, கற்பூர மூளை கற்பூர மூளை. சொல்லுங்க. இப்ப நீ என்ன பண்ற? கார்டன் ஏரியாக்கு போற. போறேன். அங்க போயிட்டு மண்டி போடுற. மண்டி போடுறேன். அங்க நிறைய புல் இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும். அங்க போயிட்டு ஆடு மாடு மாதிரி நல்லா சாப்பிடு, பசி பறந்து போயிடும். நான் புல்ல திங்கறதா? ஆமா, மனுஷங்க தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க, உனக்கு புல்லே போதும். வயிறு ஃபுல் ஆகிறதுக்கு வழி கேட்டா புல்ல ஃபுல்லா திங்க சொல்றீங்க? உங்களுக்கு இறக்கமே கிடையாதா? ஜெயமா சொன்னாங்களேன்னு காலையில இருந்து பசியோட விரதம் இருந்தா இப்படிதான் மனசுல ஈரம் இல்லாம பேசுவீங்களா? பசி மயக்கன்னு சொல்றேன், ஆனா நீ டைலாக் விடுறத பார்த்தா அப்படி தெரியலையே. வயிற்று பசிய வாய்தான் சொல்லும். உங்களுக்கு எப்படி பசின்னு வயிறே போன் போட்டு சொல்லுமா? சொல்லுங்க இம்சை அரசரே. இத பாரு, ஏஜே ஹாசினி விரதம் இருக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனா பாரு, அவ தலை சுத்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்தா கூட பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இருந்திருக்கா. இதெல்லாம் யாருக்காக? உனக்காக தானே? இந்த பாயசத்தை குடி. அவளுக்கு இத ஊட்டி விட்டு அவ விரதத்தையும் முடிச்சு வை. ஹாசினி பாவம்பா, அவ சாப்பிட்டுட்டோம். இந்த ஹிட்லருக்காக யார் விரதம் இருப்பா? ஆனா அது இப்ப சொன்னா கிடைச்ச பாயசமும் நம்ம வாய்க்கு பெறாம போயிடும்.
அமைதியாரு ஹாசினி, வயிறு நிறையிற வரைக்கும் வாயே திறக்காத. சரி இப்ப என்ன, உன் மருமகளுக்கு நான் பாயசத்தை விட்டு விடணும் அவ்வளவுதானே? ஆமா, அவ்வளவுதான். இதுக்குதான் இதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்பட்டதே. உன் கையால ஊட்டி விடுப்பா. சரி குடு, நான் ஊட்டி விடு. நீ போ. ஓ சரி வா. அத்தாடி, என் பசிக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. என் வயித்துக்கு சந்தோஷம் வரப்போகுது. சீக்கிரம் ஹிட்லர் ஊட்டி விடுங்க. வீட்டுக்குள்ளேயே திருடி மாதிரி நடக்க வேண்டியிருக்கு. இந்த பாயசத்தை ஊட்டணும்ல, ஊட்டி விட்டு உன்னோட விரதம் முடிஞ்சிரும்ல. விரதம் முடிஞ்சா நீ போய் சாப்பிடலாம்ல. ஓ, சாப்பிட்டா சந்தோஷப்படுவேன். ஏன்னா உனக்கு ரொம்ப பசி, பயங்கர பசி இல்ல? பாவம். சரி ஊட்டி விடவா? என்ன என் பையன் திடீர்னு நல்லவன் ஆயிட்டா? ரெடியா? ஊட்டி விடுறேன். ஆ ஆ இந்த பிரபலி, இது உனக்கு. யோ ஹிட்லர், நிறுத்துங்க. பசியில இருக்கிறது நானு, பாயசம் விட்டுறது போட்டோக்கா? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ரொம்ப தப்பிக்கு பண்றீங்க. நான் பசியில உசுருக்கு போராடிட்டு இருக்கேன், நீங்க போட்டோ ஃப்ரேம்க்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு தான் காலையில இருந்து விரதம் இருக்கேனா? இனி நீங்க என்ன ஊட்டி விடுறது? நானே சாப்பிட்டுக்கிறப்போ. தேன் துளியின் விழியா, தீ தீண்டும் மொழியா, இவன் முழுமதி நிலவா, இல்லை திருமதி மகளா, நான் சூரிய கதிராய், உன் பார்வையோ புதிராய், நிழல் மோதுதே நிகராய், நிஜம் சொல்லடி திமிராய். கடவுள் இருக்காங்க குமாரு. என்ன மாதிரி ஓட்டுனீங்க. என்னால விரதத்தை சரியா முடிக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாருங்க, உங்க கையாலே எனக்கு ஊட்டி விட்டுட்டீங்க. நான் ஜெயிச்சிட்டேன் 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 ஜெயிச்சிட்டேன். நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன பாஸ், சிலையில நேரு மாமா கையில புறாவை வச்சிட்டு இருக்கிற மாதிரி நீங்க ஸ்பூனை கையில வச்சிட்டு இருக்கீங்க. என்னையா புல்ல திங்க சொன்னீங்க? நீங்க புல்ல தின்னுங்க, நான் சாப்பாட ஃபுல்லா திங்குறேன். வரட்டும். கடவுளே, நான் நினைச்சபடியே நீ எல்லாம் நல்லபடியா செஞ்சுக்கிட்டு இருக்க. எனக்கு இது போ. ஐயோ, கடவுளே, சந்திர பகவானே, ஹாசினி, ஹாசினியில ஏஜவேல கூப்பிடணும். ஐயோ, சந்தோஷத்துல எந்த பக்கம் போறதுன்னே தெரியலையே. ஏஜே, ஏஜே, நீ கொடுத்து வச்சுவேன் தெரியுமா? போமா, வா, ஒரு அதிசயத்தை நான் உனக்கு காமிக்கிறேன். வா. ஒன்னும் பார்க்க வேண்டாம். ஆவ் ஆவ். பார், பாரே, பார். ஏஜே, நிலா எவ்வளவு பளிச்சுன்னு தெரியுதுன்னு பாத்தியா?
விரதம் இருந்த எல்லாருக்கும் நிலம் இப்படி பளிச்சுன்னு காட்சி தரல. அப்போ மேகத்துக்குள்ள சந்திரன் எங்கேயோ மறைஞ்சிருந்தாரு. சந்திரோதய டைம் ஆயிடுச்சுன்னு சந்திரனை பார்க்காமயே விரதத்தை முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டாங்க தெரியுமா? ஆனா நீ இப்ப வந்து ஹாசினிக்கு பாயசத்தை ஊட்டி விட்ட உடனே மறைஞ்சிருந்த சந்திரன் வெளிய வந்து உங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் செஞ்சிருக்காரு. எல்லாரும் விரதம் இருக்கிறத வெறும் சம்பிரதாயமா நினைச்சுதான் செஞ்சாங்க. ஆனா ஹாசினி மனசார விரதம் இருந்து பூஜை பண்ணி சந்தோஷமா செஞ்சா. சந்திரனும் அதே சந்தோஷத்தோட பிரகாசமா வந்து வாழ்த்தினாரு. ஹாசினி எதுக்குமே உருப்பட மாட்டான்னு எல்லாரும் நினைக்கிற மாதிரி நீயும் நினைச்சிட்டல்ல. ஆனா நான் அப்படி அவளை பத்தி நினைக்கவே இல்லை. ஏன்னா ஹாசினி மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. அவ ஒரு காரியத்தை எடுத்துட்டான்னா பிடிவாதமா இருந்து அதை சாதிச்சு காட்டுவா. எனக்கு அது நல்லா தெரியும். ஹாசினி இன்னைக்கு எவ்வளவு சிரமப்பட்டா தெரியுமா? இந்த விரதத்தை சரியா முடிக்கிறதுக்கு ஐயோ எத்தனை தடைகளை தாண்டினான்னு உனக்கு தெரியுமா? மயக்கம் போட்டு விழுந்தப்ப கூட நான் விரதத்தை நினைச்சபடி செஞ்சு முடிப்பேன்னு அடமா நின்ன அவ. இதெல்லாம் யாருக்காக? எல்லாம் உனக்காகத்தான். நான் என்ன சொல்ல வரேன்னு நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும்பா. ஹாசினி மேல நம்பிக்கை இல்ல அதானே? ஆனா கடவுள் மேல நம்பிக்கை இருக்குல்ல. நீ பாயசத்தை ஊட்டி விட்ட உடனே ஓடி வந்து ஆசீர்வாதம் பண்ண அந்த சந்திர பகவான் மேல நம்பிக்கை இருக்குல்ல. அதுதான் நிஜம், அதுதான் வாழ்க்கை. நீ என்ன நினைச்சாலும் சரி, ஆண்டவன் நினைக்கிறத தடுக்கவே முடியாது. அவர் கொடுக்கறதையும் நாம வேண்டான்னு சொல்ல முடியாது. அவரோட விருப்பம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அது நீங்க 2 பேரும், அதான் நீயும் ஹாசினியும் மனப்பூர்வமா சேர்ந்து சந்தோஷமா வாழணும், சந்தோஷமா இருக்கணும். அதுதான் அவரோட ஆசையும் ஆசீர்வாதமும். ஆண்டவனோட அந்த ஆசையிலிருந்து நீங்க தப்பிக்க முடியாதுப்பா. அவ ஒரு காரியத்தை எடுத்துட்டான்னா பிடிவாதமா இருந்து அதை சாதிச்சு காட்டுவா. மயக்கம் போட்டு விழுந்தப்ப கூட நான் விரதத்தை நினைச்சபடி செஞ்சு முடிப்பேன்னு அடமா நின்ன அவ. இதெல்லாம் யாருக்காக? எல்லாம் உனக்காகத்தான். நீ என்ன நினைச்சாலும் சரி, ஆண்டவன் நினைக்கிறத தடுக்கவே முடியாது. அவர் கொடுக்கறதையும் நாம வேண்டான்னு சொல்ல முடியாது. அதான் நீயும் ஹாசினியும் மனப்பூர்வமா சேர்ந்து சந்தோஷமா வாழணும், சந்தோஷமா இருக்கணும். அதுதான் அவரோட ஆசையும் ஆசீர்வாதமும். ஆண்டவனோட அந்த ஆசையிலிருந்து நீங்க தப்பிக்க முடியாதுப்பா.